அந்த தட்டுப்பாடை நீக்குவதற்கு வேண்டிய வழிவகைகளையும் மாற்று வழிவகைகளையும் தமிழ்நாடு அரசு நிச்சயமாக செய்து தரும். அதான் அவங்களுக்கு மாற்று வழி ஏதாவது ஏற்பாடு பண்ணி தருவாங்க. மாநாட்டுக்கு வந்திருக்கிற கட்சி நிர்வாகிகள் தான். அது 10 லட்சம் பேர் கலந்து கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சி நிர்வாகிகள் கூட்டம் தான் அந்த கூட்டம். அதுவே ஒரு மாநில மாநாட்டை மிஞ்சுகின்ற அளவு நடைபெற்றிருக்கிறது. கிளை செயலாளர், வட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், பேரூர் செயலாளர், அதே போல அந்த நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், அணி அமைப்பாளர்கள் என்று ஏறக்குறைய 10 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் நிர்வாகிகள் மட்டுமே பங்கேற்ற ஒரு மாநாட்டை நடத்தி காட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தால் முடியும் என்பதை நேற்றைய மாநாடு நிரூபித்திருக்கிறது. மூன்றாவது அணின்னு சொல்லக்கூடிய ஆள் பிஜேபியோட கூட்டணி வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்லப்படுது. குறிப்பா பவன் கல்யாண் பவன் கல்யாண் பேசினாலும் தவன் கல்யாண் பேசினாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் 3வது அணி, 4வது அணி, எத்தனை அணி வந்தாலும் எங்கள் அணி என்பது மிகவும் பலம் பொருந்திய அணியாகவும், மற்றவர்களுக்கு நல்லது செய்கின்ற அணியாகவும், மக்கள் வரவேற்கிற அணியாகவும் எங்கள் அணி இருக்கிறது. அதை எங்களுடைய தலைவர் சொல்வார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடக்காத கொடுமைகளா தமிழ்நாட்டில் நடக்குது? இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகிற பொழுது என்னங்கிறதான் பார்க்கணும். நாங்கள் எந்த குற்றவாளியும் தப்பிக்க விடல, காப்பாற்றல. நாங்கள் அவங்களுக்கு தண்டிக்கிறோம், அவர்களை கைது செய்கின்றோம், நடவடிக்கை எடுக்கிறோம், விரைந்து அவர்களுக்கு தண்டனையும் வாங்கி தருகிறோம். இதை விட ஒரு அரசு என்ன செய்ய முடியும்? இது இலவசங்கள் என்று நாங்கள் சொல்லவே இல்லை, அவர்களுக்கு உரிமை என்று சொல்லுகிறோம். மகளிர் உரிமை தொகை இன்றைக்கு சொல்லுகிறோம் என்றால், ஒரு பெண் மாதம் 1000 ரூபாய் பெற்றுக்கொள்வதற்கு தகுதி இல்லாதவரா? அவருக்கு அந்த பணம் தேவைப்படுகிறது, குடும்ப செலவுக்கு, கை செலவுக்கு தேவைப்படுகிறது. அதை மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பதை விட அரசாங்கமே அந்த 1000 ரூபாயை கொடுக்கிற பொழுது அந்த பெண் மகிழ்ச்சி அடைகிறார். எனவே இது இலவசம் என்பது இதை கணக்கில் எடுத்துக்கொள்ள முடியாது. இது உரிமை தொகை, இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. நாங்கள் 2000 ரூபாய் தர முடியும் என்பது எங்களால் முடியும், ஆனால் எடப்பாடியால் முடியாது. போராட்டங்கள் எல்லாவற்றையும் முடிவுக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கிறவர் தான் எங்களுடைய முதலமைச்சர். இந்த பிரச்சனையும் விரைந்து முடிவுக்கு கொண்டு வருவார். திமுக அதிமுக மாற்று கட்சி அவர்கள் சொல்லி விஜய் சொல்றாரு. இந்த நேரத்தில் மகளிருக்கு 2500 ரூபாய் பணம், 6 சிலிண்டர் இலவசம் அறிவிக்கிறாரு. அப்புறம் என்ன சார் மாற்று கட்சி? அவர் மாற்று கட்சியும் இல்லை, எந்த கட்சியும் கிடையாது, விளம்பர கட்சி தான் அவரை தவிர வேற எந்த கட்சியும் கிடையாது, மாற்று கட்சி அல்ல. ஆனால் ஒன்று மட்டும் நான் ஆரம்பத்திலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், பிஜேபியினுடைய சி டீம், ஏ டீம் அல்ல, பி டீம் அல்ல, சி டீம். முதல் நாள் நான் சொன்னது, இன்றைய வரைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், அவர் பிஜேபியினுடைய சி டீம். இன்னும் சொல்ல போனா அமித்ஷாவினுடைய ஸ்லீப்பர் செல், அதுதான் விஜய்.